போன வாரம் யூரோப்பியன் யூனியன்ல மீட்டிங் நடந்தது இல்லைங்க. நம்ம கூட போய் அட்டென்ட் பண்ணி நம்மள அப்ப கூட பாரிஸ்ல எல்லாம் பேசிட்டு வந்தாங்களே பீஸ் கீப்பிங் போர்ஸ பத்தி எல்லாம் ஸ்ட்ராங்கா எடுத்து முன் வச்சிருக்கிறோம். டேபிள்ல உக்ரைனை நாட்டோல சேர்த்தியே ஆகணுன்ற ப்ரொபோசலை மேல வச்சுக்கிறோம். டேபிள் மேலேயே இருக்கணும் அந்த ஆஃபர் எங்களுக்கு எப்பவுமே அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்திக்கிறார் யூரோப்பியன் யூனியன் கிட்ட. அது மட்டும் இல்லாம ஏன்னா உக்ரைன் இல்லைன்னா யூரோப்பே இல்லை, அந்த மாதிரியான ஒரு சூழல் ஆகி போச்சு. அது மட்டும் இல்லாம கேஸுக்காக எல்லாரும் அழுத்தம் கொடுத்து பார்த்தாங்க. அத்தனை தலைவர்களும் சேர்ந்து அப்படியே போடு கையெழுத்து போடு அப்படிங்கிற அழுத்தம் கொடுத்து பார்த்தாங்க. போடலையே, முடியாதுன்னு சொல்லிட்டேன் நானு தெரியுங்களா அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. கூடவே உக்ரைனோட முன்னாலா இன்னாலா ரெசிக்னேஷன் லெட்டர் தந்துட்டாரு. இப்ப வரைக்கும் அது அக்செப்ட் ஆச்சா என்ன எதுங்க தெரியல. டிமிட்ரி குலேபா அவர்கள் நாய் கூட பவகன் கடிச்சு வச்சது இல்லையா, உலக தலைவர்கள்லாம் கூட வருத்தங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஒருவேளை அந்த நாய் வந்து ரஷ்யாவால் ஏவப்பட்டது அப்படிங்கிற கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ அப்பேற்பட்ட டிமிட்ரி குலேபா அவர்கள், அதை நம்ம ஹாரி பாட்டர்னு கூட செல்லமா அழைப்பது உண்டு. ஸோ பாக்குறதுக்கு அப்படியே இருக்கிறதுனால, ஹாரி பாட்டர் வளர்ந்துட்டார் இல்லையா, ஸோ அதனால பாக்குறதுக்கு அப்படியே இருக்கிறதுனால டிமிட்ரி குலேபா அவர்கள் கொஞ்சம் ஐடென்டிபிகேஷனுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாரு, மீடியால பேட்டி கொடுக்கும்போது இங்க பாருங்க, நம்ம நாட்டோல சேரல அப்படின்னா முடிஞ்சு, திரும்பி ரஷ்யா வருவாங்க, நம்மள இது போல அடிப்பாங்க, நம்மளுக்கு தேவையா சொல்லுங்க, அதனால நாட்டோட சேர்ந்துக்கலாம், புரியுதுங்களா, அதுக்காக இவ்வளவு பிரச்சனையும் அப்படிங்கிற திரும்பவும் எடுத்து மக்கள் மத்தியில பேட்டி கொடுத்து புரிய வச்சிருக்கிறார் டிமிட்ரி குலேபா அவர்கள். இதனால மக்கள் திரும்பவும் நேட்டோல சேர்த்தே ஆகணும் அப்படிங்கிற விருப்பம் தெரிவிப்பாங்களா உக்ரைன்ல கூடிய மக்கள் அப்படிங்கிறது போல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இப்ப உக்ரைன்ல மிக பெரும் அளவுல பதட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதட்டத்துக்கான காரணம் சைட்ல ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கும். இது என்னன்னா, உக்ரைனோட எக்கனாமிஸ்ட் ஓல குஸ்டென்கோ, பேர் கொஞ்சம் கட்டாவில் அந்த வீடியோல இருக்கிறவங்க தான், அவர் வந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துக்கிறாரு. இந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா டம்மி சேனல்ல, உக்ரைன்ல இருக்கக்கூடிய பிரதானமான சேனல், அதுவும் கேபிட்டல் கீவ்ல இருக்கக்கூடிய சேனல்கள் லைக் சன் டிவி, விஜய் டிவி, நம்ம ஊர்ல இருக்குல்ல, அது மாதிரி பிரதானமான சேனல்கள் தான். அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் தான் நம்ம எடுப்போம். ஏன்னா உக்ரைன் என்ன சொல்றாங்களோ அதுதான் வேத வாக்கு நம்மளுக்கு. சோ இப்ப அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, மேற்குலக நாடுகள் ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க இல்லையா, அதை ப்ராப்பரா அலோகேட் பண்ணல, நம்மளுக்கு வர்றது காலகட்டங்கள்ல இல்ல அப்படின்னா ரொம்ப சிக்கலாயிருங்க, சம்பளம் கொடுக்க முடியாது. அது கூட வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோசியல் பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம போன இதுல கூட பார்த்தோம், இந்த ஏர்போர்ட் சேலரி 1 மில்லியன் ஈக்குவல் டு 10 லேக்ஸ் சொன்னீங்களா, ஆமா 10 லட்சம் தான். ஸோ அந்த லட்சமா வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல காசு வாங்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, டொனஸ்க் ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணி 10 வருஷமாச்சு. ஆனா அவரு கூட இப்ப வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஏன்னா எந்த டைம் வேணாலும் உக்ரைனோட வீரர்கள் நாளைக்கு போய் ஏர்போர்ட்டை அவங்க மீட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இப்ப இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளர்ச்சியாளர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. 10 வருஷமா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாத ஏர்போர்ட் தான். திடுதுப்புன்னு உக்ரைன் போய் அந்த இடத்துல ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்ணி இது எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா தட்டி தெளிப்பி எல்லாம் ரெடி பண்றதுக்கு வேலைக்கு வேணும்ல, அதனால 10 வருஷமா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு. அது கரெக்ட் தான், இல்லைன்னு எதுவும் இல்லை. இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, இது போல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்களா, இதுக்கெல்லாம் இனிமே என்னங்க கிடைக்காதுங்களா அப்படிங்கிறது போல எனக்கே கவலை இருக்கு இல்லையா. சோ அது போல ஒரு பதட்டமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதுவும் ஒரு கவலை இருக்கும். ஒரு மேல் தட்டுல இருக்கிறவங்களுக்கு கவலை இருக்கலாம். ஆனா என்னன்னா, மக்கள்லாம் பெருமளவுல ஐரோப்பிய ஒன்றியத்தை நோக்கி ஓடுறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் போலியான ஒரு செய்தியை பரப்பி விட்டாங்க. அது என்ன மாதிரி ஆள்னா, எப்ப பாரு வதந்தின்னு சொல்லி எதையாவது கிளப்பி விட்டுறோம் இல்லையா, அது போல கிளப்பி விட்டுக்கிறாங்க. 18 வயசு மொபைலைசேஷன் டிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி சப்மிட் பண்ணியாச்சு ராதால, அதாவது நம்ம எப்படி பார்லிமெண்ட், ஸோ அங்க வந்து விரான்கா ராதா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதில் சப்மிட் பண்ணியாச்சு அப்படிங்கிறது போல அந்த முழுமை பெற்றுச்சு அந்த இது. இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் ஓட்டெடுப்பு நடத்தி ஓகே அப்ரூவ் பண்ணலாமான்னு ஒரு கையெழுத்து போட்டாருன்னா அதை மொபைலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால மக்கள்லாம் பேனிக் ஆகி லட்சமா வந்து யூரோப்பியன் யூனியன் நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. அதில் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, 1.5 லட்சம் பேர் ஒரு நாள் ஓடி போயிருக்காங்கன்ட்டு. இது போல காரணங்கள்னால ஓடிட்டாங்களா அப்படின்ற அச்சங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்ப அது மட்டும் இல்லாம அது வந்து பொய்ன்னு சொல்லி சில மீடியாக்கள் சொல்றாங்க. சில மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா, அது இந்த பால்டோவா சைட்ல ஒரு இமேஜோட இருக்கு, இதெல்லாம் உக்ரைன்ல இருக்கக்கூடிய நியூஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுக்கிறது தான் இந்த மீடியாக்கள் தான். இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பால்டோவால இருக்கக்கூடிய ஒரு பிரிகேடு 20 வயசு வந்து ஆள்லாம் கொடுத்துருந்தீங்களே, பேர்ல லிஸ்ட் கொடுத்துருந்தீங்களா, வாங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க 20 வயசுக்கு மேல லிஸ்ட் கொடுங்க வாங்க அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. இதனால மிக பெரும் பதற்றம் பால்டோவா பகுதி இந்த மாதிரி ரீஜன்ல பரவுனால காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சு. இது மிக பெரும் சிக்கலை ஏற்படுத்த ஆரம்பிச்சிச்சு, மக்கள் மத்தியில அதிர்வலைகளை ஏற்படுத்திடுச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது எல்லாமே பொய் செய்தியா இருக்கட்டும், இது ஓகே. இப்போ உக்ரைனோட நம்ம மீடியா பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இப்போதைக்கு இந்த மொபைலைசேஷன் எல்லாம் இருக்குல்லங்க, அதை வந்து போஸ்ட்பான் பண்ணுங்களேன் மார்ச் மாசம் வரைக்கும் அப்படிங்கிறது போல உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்பு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுதான் சொல்லப்பட்டு வருது.
அப்போ இந்த ராடால என்னமோ நடந்திருக்குது, அதிர்வலைகள் ஏற்படுத்துறதுனால பொய்ன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால இப்போதைக்கு இது வேண்டான்னு உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தள்ளி போட சொல்லிக்கிறாரா அப்படின்ற வதந்திகள் திரும்பவும் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு என்னங்க யோசனைகள் வரா. இது போல எல்லா செய்திகளையும் வச்சு மண்டையில ஓட்டி யோசிக்கும் போது இப்படித்தான் தோணுது. அப்புறம் நம்ம ஏதாவது சொல்லிடுவோம், அப்புறம் அது வதந்தி ஆயிட்டு உங்களோட விழிப்புணர்வுக்கு தான். இது போல பதட்டங்கள் உக்ரைன்ல அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இது போல செய்திகள் யாரும் பரப்பாதீங்கப்பா, நம்பாதீங்கப்பா. உக்ரைன்ல என்ன சொல்றாங்களோ அதுதான். சேருங்கன்னா சேர்ந்துக்குங்க, வேண்டாம்னா வெயிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகேவா, புரிஞ்சா? சோ உக்ரைனோட ஜெலன்ஸ்கி அவர்கள் இதை பத்தி என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாரு அப்படின்னு பொறுத்து பார்ப்போம். சோ மிக பெரும் பிரச்சனைகள், சிக்கல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல இருக்கு. எக்கனாமிக்கல் ரீதியாவும் இருக்கு. ரெண்டாவது ஆளுங்க பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உதவிகள் உக்ரைனுக்கு தேவை. ஓடி வந்துட்டாங்க. ஜப்பானும் யூகேவும் சேர்ந்து 1 பில்லியன் லோனா தரம் எடுத்துக்கங்க உக்ரைன் அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்துக்கிறாங்க. அப்புறம் முறையா இந்த ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா ரஷ்யன் அசெட், திருடி சாரி, அதாவதுங்க அக்ரஷன் பண்ண தப்பு தானே ரஷ்யா. ஸோ அதனால அவங்களோட சொத்துக்கெல்லாம் முடக்கி வச்சுக்கிறாங்க. இப்போ அதுல இருந்து வரக்கூடிய இன்கம்ல இருந்து 1 பில்லியனை உக்ரைனுக்கு டெலிவரி பண்ணிக்கிறாங்க. உக்ரைனும் எங்களுக்கு வந்துருச்சுங்க, 20 பில்லியன் சொன்னீங்க, 1 பில்லியன் வந்துருச்சுங்க, சீக்கிரமா கொஞ்சம் எல்லாத்தையும் கொடுங்க அப்படிங்கும்போது அவங்க வலிமேல் வெளிவைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒண்ணு வர்றதாங்க கஷ்டம், அப்புறம் எல்லாம் லைனா இனிமே வந்துடும். கவலைப்படாதீங்க உக்ரைன் தலைவரே, இனிமேல் வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத நம்ம சேனல் சார்பா உத்வேகம் கொடுத்தரலாம். 2 பில்லியன் ஆகி போச்சுங்களா. இப்ப அடுத்தது லாத்வியா இருக்கிறாங்க இல்லையா, வழக்கம் போல அவங்க நாட்டுல வந்து தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறவங்க, குற்றம் செய்யறாங்க இல்லையா, ஆக்சிடென்ட் பண்றவங்க, இது போல வேலையெல்லாம் செய்யறாங்க இல்லையா. சோ அவங்க கார் எல்லாத்தையும் பறிமுதல் செய்யறது, பறிமுதல் செஞ்சு உக்ரைனுக்கு கொடுக்கறது வாடிக்கையா வச்சுக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியன் இருக்கக்கூடிய பல நாடுகள் வாடிக்கையா வச்சுக்கிறாங்க. சோ இப்ப இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அடிசல்ல ஒரு 650 கார்கள் கிட்ட பறிமுதல் பண்ணி, சொச்சம் கார்களை பறிமுதல் பண்ணி உக்ரைனுக்கு கொடுத்துக்கிறாங்க. இது வந்து ஹைட்ரோஜன் பாம்பை கண்டுபிடிப்பீங்களோ, இல்ல மாடிஃபை பண்ணி நவீனமான ஆயுதங்களா மாத்துவீங்களோ, இல்ல கார் வெடிகுண்டா மாத்துவீங்களோ, என்னமோ பண்ணுங்க வச்சுங்க, எங்களால முடிந்த உதவிகள் அப்படிங்கிற லாத்வியா தரப்பு வந்து உதவிகள் செய்ய ஆரம்பிக்க. அடுத்தது எஸ்தோனியா, எங்களோட ரோபாட்டு களத்துல அதிக அளவுல பயனுள்ளதா இருக்குங்க, நாங்க கொடுத்துக்கிறோம் உக்ரைனுக்கு. அதுவும் இந்த ஃப்ரண்ட் லைன்ல சிக்கியிருக்காங்க இல்லையா, நம்ம கூட சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த குகைக்குள்ள சிக்கி இருக்கிற உக்ரைன் இப்ப மீட் எடுக்கணும்னா ஆளுங்க வழியெல்லாம் எய்டுகள் கொண்டு போக முடியாது. போல சிறு சிறு ரோபாக்கள்ல அதிகமான எடையை தூக்கிட்டு போகுது, 500 கிலோ 1000 கிலோ தூக்கிட்டு போகுதுன்னா வேணுங்கிற மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்கள், இது போல தேவையான ஆயுதங்கள், இது போல இதெல்லாம் வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னா ஒன்னொன்னா மெதுவா நைட் நேரம் அந்த டைம் இந்த டைம்னு போகும்போது அங்கங்க மறைச்சு போகும்போது ஏதோ 1-2 பாட்டு போயிடும். ஸோ அது போல வந்து பெருமளவுல உதவிட்டு இருக்கு. காயமடைஞ்சவர்களை களத்துல இருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு பெருமளவுல உதவிட்டு இருக்குது அப்படிங்கிறது போல எஸ்தோனியா தரப்புல இருந்து பெருமை பீத்தி கச்சாச்சா பெருமையா சொல்ல. இது போல பல விஷயங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் நடந்துட்டு இருக்கு. களத்துக்கு நேரா வந்துட்டோம் அப்படின்னா டிராஸ்க்ல ஒரு பில்டிங்லயும் சண்டை நடக்குதுங்க, ஆனா பின்வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. தினந்தோறும் இந்த மேப்ல நீங்க கள நிலவரத்துல வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் மேப்பர்ஸா இருக்கட்டும், ப்ரோ உக்ரைனியன்ஸா இருக்கட்டும், ப்ரோ ரஷ்யன்ஸா இருக்கட்டும், இந்த டிராஸ்க் பகுதி அவ்வளவுதான், பேட்டில் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, ரஷ்யா முழுமையா கைப்பற்றக்கூடிய தருணத்துக்கு வந்துகிட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சைட்ல வீடியோ பதிவுகள் லோட் ஆயிருக்கும் டிராஸ்க் பேட்டில பத்தி. பெருமளவுல ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி இருக்கிறாங்க. இதெல்லாமே உக்ரைன் வெளியிடக்கூடிய வீடியோ பதிவுகள் தான். ரஷ்ய வீரர்கள் வந்தாங்க, நாங்க குண்டை போட்டோம், ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்கணும் அப்படிங்கிறதோட வீடியோ பதிவுகள் விடுவாங்க இல்லையா. சோ இதை வச்சு பார்க்கும்போது பெரும்பான்மையான டிராஸ்க் பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. சோ வின்டர், அதாவது இந்த ஜனவரி முன்னாடி 20க்கு முன்னாடி இந்த பக்ரோஸ்கா இருக்கட்டும், இந்த டொனஸ்க் பகுதியில பல வில்லேஜஸ் பிடிச்சு ஒரு சேர் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு இந்த மீடியா விக்டரி மாதிரி இந்த உக்ரைன் தரப்புல செய்யறாங்களா, அது போல இவங்க செய்வாங்களா, அதுக்காக பிடிக்கப்பட்ட பகுதிகள் எல்லாத்தையும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாம அவங்க வச்சிருக்காங்களா, சடனா ஒரு 30-40 வில்லேஜ் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்காக தேக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியோ பல இடங்கள்ல முன்னேறாங்க அப்படிங்கறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. ஏன்னா கடந்த 24 மணி நேரத்துல மட்டும் உக்ரைன் தரப்பக்கூடிய, அதாவது உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் தரப்பு வந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னா 4000 ஆர்ட்லரி தாக்குதல்கள் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. அது கூட ஏர் ஸ்ட்ரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் 12 ஏர் ஸ்ட்ரைக்கு 29 ஏரியல் குண்டுகளை டெலிவரி பண்ணிட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல 640 காமிகாசி ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. வீரியம் ரொம்ப அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சோ இதுக்கு ஆர்ட்லரிகள் உக்ரைனுக்கு அதிக அளவுல தேவையா இல்லையா? இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. நாங்க 2025ல இருந்து 2 மில்லியனா இன்க்ரீஸ் பண்றாங்க ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் பத்துலீங்களே. இப்ப நார்த் கொரியா வேற சப்போர்ட்ல நிக்கிறாங்க. அதிக அளவுல கண்டெய்னரா அனுப்புறதா சொல்லிக்கிறீங்க. எப்படிங்க தலைவரே, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஒரு 5 பில்லியன் இன்க்ரீஸ் பண்ணுங்க பாப்போம் அப்படிங்கிற பல அனலிஸ்ட் தரப்பு இருக்கு. பண்ணிடுவாங்களா இல்ல என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்கிறாங்க. யூரோப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சலசலப்புகள் இருக்கு, போர் வந்துருமா, பெருமளவுல வந்துருமா அப்படிங்கிறது போல. ஏன்னா
உக்ரைன்ல ஒரு நாடு உருவாக்கியே தீருவேன் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறாரு அப்படிங்கிற மனநிலைமைக்கு பலரும் வர ஆரம்பிச்சிருக்காங்க அனலிஸ்ட். இந்த காரணம் என்னன்னா, கெலாக் அவர்கள் சமீபத்துல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையா பேசி தீர்க்கிறதுக்காக அலோகேட் பண்ணியிருந்தார் இல்லையா ட்ரம்ப் அவர்கள். அவரும் அவரோட முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காரு. இப்ப அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இது போல மின்ஸ்க் அக்ரிமெண்ட் மாதிரிலாம் திரும்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அவர் தரப்பு இருந்து எடுத்து சொல்லும் போது ஒரு விஷயம் தெரியுது. உக்ரைன்னா உக்ரைன் கம்ப்ளீட்டா வேணும் தனியா ஒரு நாடு அப்படிங்கிறது போல எதிர்பார்க்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு ஆர்பன் அவர்கள் திரும்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கு. இதுக்கு ரிப்ளை கொடுக்கல. அவர் தனியா சொல்லிக்கிறாரு. ஏதோ ஒரு சைடு அழிஞ்சிரும். அப்படி இல்ல அப்படின்னா பேச்சுவார்த்தையில முடியும். இது 2 தாங்க நடக்க போகுது. 2025ல கண்டிப்பா முடிஞ்சிருங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. அவர் சொன்னா நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இதுக்கு மேல யூரோப்பியன் யூனியன் சண்டைக்கு போனா கூட இந்த 2025க்குள்ள முடிச்சுக்குவாங்க போலதான் தெரியுது. ஏன்னா அடுத்த விண்டருக்குள்ள தாங்க மாட்டாங்க பெருமளவுல. கேஸ் பிரச்சனைங்கிறது பெருமளவுல இருக்கு. அது நம்மளால விசிபிளா பார்க்க முடியுது. அந்த ஒரு காரணத்தினால மேபி யூரோப்பியன் யூனியன் பிரச்சனையை முடிச்சுக்குவாங்களா அப்படின்ற எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பேசி முடிச்சுக்குவாங்களா இல்ல பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்களா அப்படிங்கறதுல என்ன நடக்க போகுதுன்றது பாத்திரலாம். ஏன்னா போருங்கிறது நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுவும் ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல மட்டுமே 252 இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 252 முறை சண்டை நடந்திருக்கு. இது கர்ஸ்க்ல மட்டுமே 12 இடங்கள்ல 12 ஃப்ராண்ட்ல சண்டை நடந்திருக்கு. பல்வேறு இடங்கள்ல விதவிதமா சண்டை நடந்திருக்கு. சோ ரஷ்ய தரப்புல இருந்து அழுத்தங்கள் அப்படிங்கிறது பல முனையில கர்ஸ்க்லயே இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இது நம்ம காலையில வீடியோ பதிவுலயே பார்த்திருப்போம். இது போல தாக்குதல்ங்கிறது வீரியமடைய ஆரம்பிச்சிருக்கு. விக்டர் ஆர்பன் அவர்கள் கூடிய சீக்கிரம் முடிஞ்சுட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம்னா 2025 மிட் டே ஆயிரும் அப்படிங்கிற சொல்றாங்க. மேபி செப்டம்பர் வரைக்கும் இழுத்துருவாங்களா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் ட்ரம்ப் அவர்களோட முடிவு என்னவா இருக்க போது. ரஷ்யா எந்த அளவுக்கு பகுதிகளை கைப்பற்ற போறாங்க இல்ல உக்ரைன் மீட் எடுத்துருவாங்க எல்லா பகுதியிலையும் என்ன நடக்க போகுது. இந்த 2025 உலகத்துக்கு என்ன வச்சிருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பாத்துருவோம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.